காய்ஸ், இந்த சம்மரில் ஒரு கூலான பிளேஸ் இந்த வீக்கெண்டில் போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த பழவேற்காடு போட்டிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ப்ரைவசியான ஒரு பிளேஸில் உங்களை ட்ராப் பண்ணிவிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிலாம் வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். இப்போ கரண்ட்டாக இந்த பழவேற்காடு சால்ட் வாட்டர் லகூன்ஸில் ஏகப்பட்ட ஃப்ளமிங்கோ பேர்ட்ஸ் வந்திருக்கு. அதை பார்க்க தான் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. நாங்களும் அதை பார்க்க தான் போயிருந்தோம். காய்ஸ், நீங்கள் பழவேற்காடு வந்துடுங்க. இந்த போட்டிங் பாயிண்ட் எக்ஸாக்ட் லொக்கேஷன் அப்புறம் அவரோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களோட பைக்கு கார் எதாக இருந்தாலும் இந்த போட்டிங் பாயிண்ட் பக்கத்துலேயே பார்க்கிங் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து ஃப்ளமிங்கோ அண்டு பீச் ரெண்டுமே பார்க்குறதுக்கு டோட்டலாக 2500 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் மொத்தம் ஒரு கிட்ஸோடு சேர்த்து 6 பேர் போயிருந்தோம். மேக்ஸிமம் இந்த போட்டில் 8 பேருக்கு மேலே ட்ரை பண்ணாதீங்க, சேஃப் கிடையாது. ஐசல் நாங்கள் போன டைம் 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். நிறைய பேர் இயர்லி மார்னிங் போயிட்டு ரிட்டர்ன் வருது, நீங்கள் பார்க்கலாம். லைஃப் கோட் வேணுன்னா அவர்கிட்ட கேளுங்க, அரேஞ்ச் பண்ணி தருவார். போட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுட்டு வாட்ரு எல்லாமே நீங்கள் அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போயிருங்க கையோட. ஏன்னா உள்ளெல்லாம் எதுவுமே கிடைக்காது. ஆக்சுவலாக இந்த ஈவினிங் வெயிலுக்கு ஒரு செம்ம கூலாக இருந்தது இந்த போட்டிங்கு. நம்ம வந்து இப்போ பழவேற்காடு போட்டிங்கில் இருக்கோம். ஃப்ளமிங்கோ பறவைகள்லாம் நிறைய வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கோம். மேக்ஸ் இந்த போட்டில் ஃப்ரண்ட்டில் உட்காந்து இந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டே போகிறது உண்மையாக ஒரு செம்ம ஃபீலாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். போகிற வழியில் ஒரு ஷார்ட் ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே அந்த போட் போகிறதுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த போட்டிங் வந்து 2 ஐலாண்டுக்கு நடுவில் போகிற மாதிரியே போயிட்டு இருந்தது. ஒரு கிராசிங்க்கு அப்புறம் ஒரு பெரிய ஏரியாவில் வந்து போட் வந்து ரைட் பண்ண ஆரம்பித்தோம். கொஞ்சம் தூரத்துலேயே லெஃப்ட்டில் நிறைய பேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிது. ஃபஸ்ட்டு நான் ஃப்ளமிங்கோஸ் தான் நினச்சேன், பட் வந்து அது ஃப்ளமிங்கோஸ் கிடையாது. ஃப்ளமிங்கோஸ் பார்க்கணுன்னா இன்னும் டீப்பாக உள்ளே போகணுன்னு சொன்னார். டோட்டலாக ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரு 1 hour நீங்கள் போட் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இடத்த ரீச் பண்ணுறதுக்கு. லாங்கில் நிறைய ஃப்ளமிங்கோஸ் பறந்து போகிறத நீங்கள் பார்க்கலாம் தூரத்தில். ஒரு செம்ம ப்ரைவசியான ஸ்பாட்டில் போய் நிறுத்தினார். சுற்றி பார்த்தீங்கன்னா ஒருத்தருமே கிடையாது. அவ்வளோ செம்ம பீஸ்ஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த இடத்துல கீழே ஃபுல்லாக பாசியாக தான் இருக்கும். இந்த இடத்துல தான் வந்து நிறைய ஃப்ளமிங்கோஸ்லாம் வரும். கண்டிப்பாக என்னோடய ட்ரோன் ஷாட்லேயே ஒரு பெஸ்ட் ட்ரோன் ஷாட் நான் சொல்லிக்குவேன், நீங்களே பாருங்கள். ஆக்சுவலாக அந்த பேர்ட்ஸ் இந்த லைட்டிங்கில் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னோடய ட்ரோன்லேயே ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த பெரிய கூட்டத்தை வந்து நான் தூரத்தில் பார்த்தேன். இந்த வியூவை வந்து பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருந்ததுங்க. அவ்வளோ பெரிய ஃப்ளமிங்கோட கூட்டத்தையே வந்து லைவில் நான் பார்த்தேன் அப்போ ட்ரோன் ஷாட்டில். கண்டிப்பாக அந்த ஃபீல் சொல்கிறதுக்கு வார்த்தையில் தான் சொல்லணும். நான் அது கூடயே ட்ராவல் பண்ணேன். காய்ஸ், இப்போ இந்த சீசனில் வந்தீங்கன்னா இந்த ஃப்ளமிங்கோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்க்கலாம். நீங்கள் கண்டிப்பாக பைனாகுலர்ஸ் கேமரா இருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா ட்ரோன்ஸ் இருந்தால் இன்னும் சூப்பராக பார்க்கலாம். ஃப்ளமிங்கோ வந்து உண்மையாக வந்து இந்த அளவுக்கு வந்து பார்க்க முடியும் நினச்சி வரல. பயங்கரமாக ட்ரோன் ஷாட்டை வந்து நம்மளுக்கு செம்மையாக கிடச்சிது. நெக்ஸ்ட்டு வந்து அண்ணன் பீச் கிட்டு போகிறேன்னு சொன்னார். நம்ம சூப்பரான பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். ஃபேமிலியோடு வந்து நல்லா என்ஜாய் பண்ணாமல் நல்ல ஸ்பாட்டாக அவங்க இட்டு போகிறேன்னு சொன்னார். இங்கே பேர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ஒரு ப்ரைவசியான பீச் ஸ்பாட்டுக்கு வந்து நாங்கள் மறுபடியும் போட் ரைட் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த கோல்டன் ஹவரில் டோட்டலாக வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஒரு 45 மினிட்ஸ் ரைடுக்கு அப்புறம் ஒரு செம்ம ப்ரைவேட்டான ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்பாட்டில் போய் எங்கள் ட்ராப் பண்ணார். இந்த ஸ்பாட்டை சுற்றி நிறைய சின்ன சின்ன ஐலாண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த பீச்சே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வைப் ஒன்று கொடுக்கும். செம்ம ஒரு பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸ்டாக இருக்கும். வாட்டரே ஒரு 2 to 3 feet தான் ஆகிட்டு இருக்கும். கிட்ஸு ஃபேமிலிலாம் வந்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஸ்பாட் இந்த இடத்துல குளிக்கிறதுக்கு. ஆக்சுவலாக என்னோடய பொண்ணு வந்து வாட்டர்னால் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. இந்த இடம் வந்து அவளுக்கு ஒரு பர்ஃபெக்டாக சூட் ஆச்சு. செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் அந்த தண்ணியில். ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து வந்ததுனால வந்து நல்லா அந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா விளையாடிட்டு ஒரு பர்ஃபெக்டான டேவாக மாறிச்சு இந்த இடம் வந்து. ஆக்சுவலாக அந்த பீச்சுக்கும் முகத்துவரத்துக்கும் பக்கத்துலேயே தான் நாங்கள் என்னோடய ஸ்பாட்டு. இங்கேருந்து நீங்கள் பார்க்குற ஃபீலே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம கூட வர கைட்ஸை கேட்காம எங்கேயுமே வந்து நீங்கள் போய் ட்ரை பண்ணாதீங்க டிஃப்ரெண்ட்டாக. ஏன்னா முகத்துவரத்தில் நிறைய வந்து டிஃப்ரெண்ட்டான ஹைட்ஸ் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீக்கெண்டில் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு செம்ம ப்ளசண்ட்டாக ஒரு பீஸ்ஃபுல்லான ரைடாக இருக்கும். கூடவே வந்து அந்த ஃப்ளமிங்கோ பேர்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இருட்டுறவர்களாம் இங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இருட்டின பிறகு பார்த்திங்கன்னா ரைட் சைடில் அந்த மூன் லைட்டு வந்து பார்த்தோம். அதே சேமாக பேரலாக பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் சன்லைட்டை நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு செம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கிடைக்கும் இந்த இடத்துல.
கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியாக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான பிளேஸில் சூப்பரான இடத்துல வந்து சந்திக்கிறேன் காய்ஸ். அது வரைக்கும் டாட்டா பை பாய்.